പാട്ടിട്ട് கோவையில் அரங்கேறிய கொள்ளை முயற்சியில் முகமூடி கொள்ளையர்களின் பகீர் வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வட மாநிலங்களில் இது போன்ற இந்த கொள்ளை சம்பவங்கள் என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் தமிழகத்திலும் இது போன்ற ஒரு சம்பவமானது தற்பொழுது அரங்கேறி இருக்கிறது. கோவையில் இந்த கொள்ளை முயற்சியானது நடந்திருக்கிறது. கோவை NNT பைபாஸ் அருகே காரை வழிமறித்து ஆயுதங்களால் கொண்டு தாக்கி இந்த கொள்ளை முயற்சியானது நடந்து இருக்கிறது. கேரள பதிவெண் கொண்ட காரை துரத்தி வந்த மர்ம நபர்கள் காரை அந்த வழியில் நிறுத்தி அந்த காரில் இருந்து இறங்கி சுமார் 5 பேர் அந்த முகமூடி அணிந்து கொண்டு காரில் இருந்து இறங்கி ஆயுதங்களால் அந்த காரை தாக்குவது போன்ற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. காரில் இருந்தவர்கள் பயந்து அலறக்கூடிய ஒரு நிலையில் அந்த காரினுடைய ஓட்டுநர் சமயோஜிதமாக செயல்பட்டு துணிச்சலோடு அந்த காரை அந்த இடத்தில் இருந்து ஓட்டி செல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த கொள்ளை முயற்சியானது தோல்வி அடைந்திருக்கிறது. இருப்பினும் வட மாநிலங்களில் வழக்கமாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிலையில் தமிழகத்திலும் இது போன்ற ஒரு கொள்ளை முயற்சியானது நடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கொள்ளை முயற்சி சம்பவம் தொடர்பாக கோவை மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக கேரளாவில் இருந்து கணினி உதிரி பாகங்கள் வாங்க வந்தவர்களிடம் இந்த கொள்ளை முயற்சியானது நடைபெற்று இருப்பதாக தெரிய வருகிறது. கோவையிலிருந்து அந்த கணினி உதிரி பாகங்கள் வாங்கக்கூடிய அவர்கள் மீண்டும் கேரளா திரும்பக்கூடிய ஒரு நிலையில் கோவை NNT பைபாஸ் அருகே இந்த காரை துரத்தி காரை மறித்து இந்த கொள்ளை முயற்சியானது நடந்து இருக்கிறது. காரை திடீரென்று வழிமறைத்து காரில் இருந்து சுமார் 5 பேர் முகமூடி அணிந்து கொண்டு அந்த ஆயுதங்களால் காரினுடைய கண்ணாடியை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையில் காரில் இருந்தவர்கள் பயந்து அலறுகிறார்கள். இதற்கிடையே காரினுடைய அந்த ஓட்டுநர் துணிச்சலாக செயல்பட்டு காரை அந்த இடத்தில் இருந்து வேகமாக ஓட்டி சென்ற ஒரு நிலையில் இந்த கொள்ளை முயற்சி என்பது தோல்வியடைந்து இருக்கிறது. இருந்தாலும் இந்த கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்து கோவை மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.